ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அன்எக்ஸ்பெக்டடு. இப்போ எப்படின்னா வந்து கமலும் சிம்புவும் வந்து அப்பா பையன் மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில். இப்போ செகண்ட் ட்ரெய்லர் 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போது இங்கே வந்து ஒரு சந்தேகம் வருது, ஒரு 2 கமலாக இருக்க வாய்ப்பு இருக்கா சொல்லிட்டு சந்தேகம் வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் வந்து வேறு மாதிரி காமிச்சிருந்தாங்க காம்பினேஷன், இந்த ட்ரெய்லர் வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது பார்க்க எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்டு விஷுவலி செமையாக இருக்குது. லொக்கேஷனும் மணிரத்னம் வச்சு கலக்கியிருக்காரு. இது வந்து அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆக்சுவலாக வந்து இவ்வளோ வருஷம் அதை எடுத்திருக்காங்க, இவ்வளோ மாதம் அதை எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க, இவ்வளோ கேஸ்டிங் வேறு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு ஒர்த்தாக தான் இருக்குது. மியூசிக்கு சொல்ல வேணாம், ஏஆர் ரகுமான் பிஜிஎம்லாம் பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வெறியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கும். கூலியோட ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்குது. இது கண்டிப்பாக வந்து ஒரு பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. கமலுக்கு ஈக்குவலாக அந்த சிம்புக்கு கொடுத்துருக்காங்க ரோல். ஆமாம், ரோல் வந்து கரெக்டாக இருக்குது. இவர் ஒரு காப் மாதிரி வராரு. இப்போ அவர் வந்து சம்திங் ஏதோ பண்ணியிருக்காரு போல் பாஸ்ட்டில். அதனால் அதை வச்சு ஏதோ சம்திங் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை நடக்குது போல். பேசிக்காக வந்து இது சிம்பு வந்து சொந்த பையன் இல்லாத மாதிரி தான் காட்டியிருக்காங்க, ஏதோ வளர்ப்பு பிள்ளை மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ மேபி இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பின்னாடி ஏதோ பிரச்சனை, அதனால் ஏதோ கிளாஷ் தான் தெரில. ப்ளஸ் நாசரை வேறு காமிச்சிருக்காங்க. இப்போ அவர் வந்து வில்லனாக காட்டியிருக்காங்க. ஜோஜோ வேறு வந்திருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது ப்ராப்ளம், 2 கேங்குள்ளே சண்டை நடக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாருக்குமே வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். லுக்கு வேறு லெவலில் இருக்குது. போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் சரி லுக்கு. ஃபஸ்ட்லாம் அந்த மாதிரி இல்லை, இப்போ சரி கம்பேக்கு. அந்த பியர்ட்லாம் வச்சுட்டு அப்புறம் அந்த லாங்கர் வச்சுட்டு சரி வேறு லெவலுக்கு கம்பேக்கு. இதுக்கப்புறம் லைனப்பும் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும் ஒரு லைனப். சிம்புக்கு பேர் இல்லாத மாதிரி இருக்குது ட்ரெய்லர் பார்க்குறப்போ. எல்லாமே கமலுக்கு தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு மியூசிக் ஒன்று வந்துச்சு, அதில் அவங்க 2 பேர் தான் பேரண்ட் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ட்ரெய்லர் அவ்வளோவா டீஸ் பண்ணல. மேபி படம் பார்க்கும்போது சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும். படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம். இன்னொன்று கேமியோ ஏதோ இருக்கான்னு தெரியல. கேமியோ வேறு அது இடனில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேமியோ வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். தெரியல, அது மேபி இருக்கலாம். ஆனால் வந்து இது தனி யூனிவர்ஸ் தான் நினைக்கிறேன். அது யூனிவர்ஸ் அது தனியாக இருக்கும். இது யூனிவர்ஸ் மாதிரி பில்ட் பண்ணால் ஸ்டாண்ட் அலோனா அது என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. மணிரத்னம் அவர் மாஸ்டர் பீஸை காட்டிகிட்டு இருக்காரு. அது வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், வேறு லெவலில் இருக்குது. இப்போ இதுதான் வந்து சீனியருக்கும் ஜூனியருக்கான டிஃப்ரென்ஸு. இப்போ அனிருத் வந்து அவர் என்ன தான் அந்த வோக்கல்ஸில் கலக்கியிருந்தாலும் இவர் பிஜிஎம்மில் வச்சு நவுத்திட்டார் ஃபுல்லாக. இப்போ கமலோட அந்த யங் லுக் பார்க்குறப்ப எப்படி இருக்குது? அந்த ஃபுல் ஹேர் வச்சுட்டு ஃபுல் க்ரௌண்ட். ஆமாம், அது அப்படியே ரியலாக சத்யா மூவியில் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. சத்யாவும் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி வேறு லெவலில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. செமையாக இருக்குது ஆக்சுவலாக. கண்டிப்பாக பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பரான இருந்துச்சு. நல்லா சினிமாலாம் பயமாக இருந்துச்சு. அதான் நல்லா இருந்தது. அந்த F1 கார் ரேஸ் அது ரியல் லைஃப்பில் அப்ளிகபிள் பண்ண மாதிரி இருந்தது. இது கரெக்டாக ரொம்ப நாள் கழிச்சு சிம்புக்கு சம ரோல்னு நினைக்கிறேன். நான் உலக நாயனை எதிர்க்க மாதிரினா என்ன மாதிரி ரோல்னு உங்களுக்கே தெரிஞ்சுப்போம்ல, அந்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அதான் உலக நாயகன். அவர் அந்த பட்டமே வேணான்னு சொல்லிட்டாருன்னா அப்போ அவர் இன்னும் கற்றுனே இருக்கணும்னு சொல்கிறாருன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய மாஸ்டர் தெரிஞ்சுக்கணும்ல, அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு படம். அவர்லாம் லெஜெண்டு, அதெல்லாம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் நான் சொல்லுவேன். இப்போ கூட எங்கள் வீட்டில் எல்லாருமே அவர் பாட்டு தான் கேட்பாங்க. இப்போ நானும் அனிருத் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க, ஆனால் ஏஆர் ரஹ்மான் ஜென்ரேஷன் தான் அப்படியே லீடிங் ஆகினே போயினுக்கு. அனிருத் வராரு, ஏஆர் ரஹ்மானை பீட் பண்ணார்னா நீ எப்போ என்னை பீட் பண்ணலாம், நான் லெஜெண்ட்ரா, நான் இங்கே தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு படத்துலையும் அப்படி தான் பண்ணுறாரு. படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணி தான் இப்போது. அதான் இந்த படம் எப்படின்னா கூலி எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு மாஸ் எலமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் கொஞ்சம் ஸ்டோரி நல்லா இருக்கும். ஏன்னா மணிரத்னம்ல இந்த செக்கச்சவண்ட வானம்லாம் ஸ்டோரி எப்படி நல்லா எடுத்து பண்ணாரோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ எந்த படத்துலையும் அந்த ஸ்டோரி லைன் எவ்வளோ அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இவர் படம் நம்பி போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதான் நல்லா இருக்குங்க. ஸ்டோரி நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ட்ரெய்லர் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ஏதோ புது கேமியா போல் இருக்குது 2 பேரும். சிம்பு நல்லா ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுக்குறாரு. இந்த எப்படியும் சூப்பர் ஹிட்டாக தான் ஆகும் நினைக்கிறேன். எல்லோரும் போய் பார்க்கலாம். அதான் ப்ரோ, ரொம்ப நாளாச்சு 2 பேரும் ஏதோ ஒன்று சேர்ந்து ஏதோ கேமியா கொடுக்குறாங்க. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அவர்
வெயிட் பண்ணுறேன். கமலா தேட்டர் எதிர தான் இருக்கேன், வெயிட் பண்ணுறேன்.